ஹலோ கைஸ், வெல்கம் டு ரிவ்யூ ஆஃப் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனக்கு அடிக்கடி இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் சரி, யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் சரி எனக்கு ரெக்கமெண்ட் ஆகிட்டே இருந்துச்சு இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க, தமிழில், ஹிந்தியில், இங்கிலீஷில் அப்படின்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. என்ன ட்ராமாடா இது அப்படின்னு சொல்லிட்டு நான் கூகுளில் போய் பார்த்தா லவ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இது எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ரீல்ஸ் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் இந்த ட்ராமாவே. ஸோ கண்டிப்பாக அது ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோயின் பஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வழுவழுன்னு ஒரு அங்கிள் பக்கத்துல உட்கார வராரு. பட் ஹீரோயின் இல்ல வர ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பேக் வச்சு மறைச்சிக்கிறாங்க. ஸோ அவரும் போயிடுறாரு. அப்படியே பலன்னு ஹீரோ வராரு. ஹீரோவை பார்த்த உடனே நல்லா வாயை இழுச்சுக்கிட்டு இந்த பேக் எடுத்துடுறாங்க. இங்க இடம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படியே முறைச்சு பாக்குறான், அடி பாவி அப்படின்னு சொல்லி. ஸோ உடனே ஹீரோ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல உட்கார்றாரு. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு வேற என்ன வேணும்? ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ஆல்ரெடி கிரஷ் போல. ஆனா நம்ம வாழ்க்கையில சத்தியமா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது. நம்மளுக்கு நடக்கணும்னா அப்படியே தலையில தட்டி உட்கார்றா பக்கத்துல அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்கார வைக்கணும் போல. ஸோ ரியாலிட்டியில கிரஷ் இருந்தா எல்லாமே கிராஷ் ஆகி போயிடுது. பட் ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சரி ஓகே நம்ம தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்குற மாதிரி சாயிறாங்க ஷோல்டர்ஸ்ல. ஸோ திருப்பியும் அப்படியே சாயிறாங்க. டக்குன்னு ஹீரோவும் பிடிச்சிடுறாரு. ஸோ ஹீரோயின் அப்படியே வெக்கப்பட, ஹீரோ அதை கண்டுக்காத மாதிரி பார்க்க, இப்படியே போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோ வராரு பஸ்ஸுக்குள்ள. எப்படியாச்சும் இன்னைக்கு கரெக்ட் பண்ணிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க போய் உட்காடுறாங்க ஹீரோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம போட்டோ ஷூட்டுக்கு போன மாதிரி அங்கேயும் இங்கேயும் உட்காந்து கைய காலை ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒன்னும் வேக மாட்டேங்குது. ஹீரோ பார்க்கவே மாட்டேங்கிறாரு. ஸோ முன்னாடிலாம் உட்காடுறாங்க, பின்னாடி போய் உட்காடுறாங்க, ஹாய்லாம் காட்டுறாங்க. பட் ஹீரோ மட்டும் பார்க்க மாட்டாரு. ஸோ கொஞ்ச நேரத்திலே ஹீரோ பக்கத்துல உட்கார்றாரு. ஸோ ஹீரோ ஹீரோயினை பார்க்க, ஹீரோயின் ஹீரோவை பார்க்க. ஸோ ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல அந்த பஸ் டிரைவர் போறா தம்பி பிரேக் அப்படின்னு டக்குன்னு பிரேக்கா போட்டுறான். ஸோ ஹீரோயின் அப்படியே ஹீரோவோட செஸ்ட்ல போக, அப்படியே ரெண்டு பேரும் சிரிக்க. ஸோ இப்படியே ரொமான்ஸை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ போனை நோண்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. ஹீரோயினா பக்கத்துல போய் நிக்கிறாங்க. ஸோ பக்கத்துல இருக்கிற போனை எட்டி பாக்குற பழக்கம் இருக்கும் போல ஹீரோயினுக்கு. ஸோ எட்டி பார்த்து இன்ஸ்டாகிராம கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ ஒருத்தவங்களை ஸ்டாக் பண்ணோம்னா இன்ஸ்டாகிராம் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி அதுல போய் எல்லா பிக்சர்ஸையும் லைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோக்கு நோட்டிபிகேஷனா இது வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த ப்ரொஃபைல்குள்ள போறாரு. பார்த்தா அது ஹீரோயின் பக்கத்துலயே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு போட்டோ எடுத்து ஸ்டோரியில போடுறாரு. ஹீரோயின் தான் சும்மா இருக்க மாட்டாங்களே, டக்குன்னு ஸ்டோரியை போய் பார்த்துடுறாங்க. பார்த்தா ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கா போட்டோ. அப்படியே ஹீரோவை பார்க்க டக்குன்னு ஹீரோ பிடிச்சி இழுக்கிறாரு. இதெல்லாம் கனவுல தானே நடக்கும், பட் இருந்தாலும் ரியாலிட்டியில நடக்குது. ஸோ பிடிச்சி இழுத்து அப்படியே பிக்சர் எடுக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் பஸ்ல தூங்கிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் சீட் கீழே ஒரு டைரி இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு எடுக்கிறாரு. பேசாம இதை நம்ம கோலம் போட வச்சுக்கலாமா அப்படின்னு நினைச்சாரா என்னன்னு தெரியல. அப்படியே கையிலேயே வச்சுட்டு இருக்காரு. ஸோ உடனே ஹீரோயின் இடிச்சுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சு மறைக்கிறாரு. ஸோ அவங்க இடிச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் ஸ்டாப் வந்துடுது போல. டக்குன்னு ஹீரோயின் கீழே ஓடுறாங்க. ஹீரோயினுக்கே தெரியாம அவங்க பேக்ல டைரிய போடுறாரு. ஸோ ஹீரோயினா பாத்துடுறாங்க. எனக்கு என்னமோ இது ஹீரோனோட பிளானா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறாங்க. ஹீரோ உள்ள இருந்து சிரிக்கிறாரு. பஸ்ஸும் க்ளோஸ் ஆகுது. ஸோ டாட்டா பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா ஓடிடுறாங்க. ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காரு ஹீரோயினை. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் நின்னுட்டு இருக்காங்க. பார்த்தா பக்கத்துல ரெண்டு பேர் ரொம்ப கன்ஜஸ்டடா நின்னுட்டு இருக்காங்க போல. ஹீரோயின் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா நின்னுட்டு இருக்காங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு இருக்காரு. சரி இவருக்கு பாசிட்டிவ்னஸ் வந்துச்சா இல்லன்னு தெரியல. அப்படியே ஓவர் ப்ரொடெக்டிவ் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி அப்படியே நின்னுக்கிறாரு ஹீரோயினை சுத்தி. ஸோ ஹீரோயினை சிரிக்க, ஹீரோவை பார்க்க, ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கூமுட்டை குக்கர் வேற ஹீரோயினை இடிச்சுட்டு போயிடுறான். ஸோ அவங்க பின்னாடி போய் விழுவாங்கன்னு பார்த்தா ஹீரோ மேலேயே போய் செஸ்ட்ல விழுந்துடுறாங்க. ஸோ அவங்க லிப்ஸ்டிக் ஒட்டிக்குது அவரோட ஷர்ட்ல. கண்டிப்பா ஹீரோ அந்த ஷர்ட்டை கழுவவே மாட்டாரு, துவைக்கவே மாட்டாரு. அப்படியே ஏதாவது ஒரு டிராஃபி வாங்கினா எப்படி வச்சிருப்போம் அந்த மாதிரி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ஹீரோயின் வராங்க, பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. நானும் சாங் கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோவும் தராரு, அதை மாட்டிக்கிறாங்க. ஸோ அப்படியே பாட்டுவோட இவங்க ரெண்டு பேருக்குள்ள ரொமான்ஸோட ரெண்டு பேரும் சிரிக்க. ஸோ ஹீரோ அப்படியே ஹீரோயின் கையை தொடணும்னு நினைக்கிறாரு. பட் அவரால் தொட முடியல. பயபுல்ல ரொம்ப வெக்கப்படுறாரு போல.
ஸோ உடனே ஹீரோயின் வந்து அவங்க நம்பரை டைப் பண்ணி கொடுக்குறாங்க, காலும் போட்டுடுறாங்க. ஸோ ஹீரோ ஒரு பக்கம் காதில் வச்சுக்க, ஹீரோயினும் இந்த பக்கம் காதில் வச்சுக்க, ஸோ 2 பேரும் காதில் வச்சு காதில் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த டிராமாவே முடியுது. இது ரொம்ப சின்ன ட்ராமா, வெளிய டியூரேஷனே பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேயும் இங்கேயும் பொறுக்கி போட்டு நான் தான் நிறைய வார்த்தையை சொல்லி இது கொஞ்சம் பெருசாக நீண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சிருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு முறையாவது க்ரஷ் அப்படின்னு ஒன்று இருந்திருக்கும். நிறைய பேர் வந்து சொல்லாமல் இருந்திருப்பீங்க, நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, பல்பு வாங்கியிருப்பீங்க. ஃபுல்லாவே வந்து அப்படிதான் காமிச்சிருப்பாங்க. 2 பேருமே வந்து ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாங்க. அப்படியே கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்னு சொல்லிட்டே பேசியிருப்பாங்க ஃபைனல் வரைக்கும். க்ரஷ்னா அப்படியே க்ரஷோட இருந்துக்கணும், ஒன் சைடுனா ஒன் சைடோட இருந்துக்கணும். அப்படியே அந்த ஃபீலிங்கை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு க்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா வந்து சொல்லுங்க. எனக்கு வர்றதே ஒரு 2-3 கமெண்ட் தான். சரி பரவாயில்ல, அந்த ஒரு 2-3 கமெண்ட்ல யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் சொல்லுங்க, இந்த மாதிரி வந்து எனக்கும் க்ரஷ் இருந்திருக்கு அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னீங்கன்னா கூட கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். சரி ஓகே கைஸ், எல்லாரும் ஹாப்பியா இருங்க, சேஃபா இருங்க, பை.